மாம்சத்தை புசித்து இவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுவது. அதுன்னா அர்த்தம் என்ன? இவருடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தத்தில் அதை சொல்கிறாரு? அதாவது இவருடைய சரீரம் கல்வாரி சிலுவையில் பிற்கப்படும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட போகிறது. இவருடைய ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட போகிறது. அந்த மாம்சம் அங்கே பிற்கப்படுகிற மாம்சம் நமக்காக பிற்கப்படுகிறது. இதை புசிக்கிறதுனா எப்படி புசிக்கிறது? இதை குடிக்கிறதுனா எப்படி குடிக்கிறது? இந்த ரத்தத்தை, இந்த மாம்சத்தை எப்படி புசிக்கிறது? என்னிடத்தில் வா, என்னை விசுவாசி, என்னை ஏற்றுக்கொள், இதனால் உனக்கு மீட்பை நான் உண்டு பண்ணியிருக்கிறேன் என்பதை விசுவாசி. இது உன்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறது, சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறது, இது உனக்கு வாழ்வளிக்கிறது என்பதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இதை தியானி, இதை அறிந்து கொள். அதைத்தான் புசிக்கிறது குடிக்கிறது என்னாரு. ஹலோ, புசிக்கிறது குடிக்கிறது என்ன? மாம்சத்தை வெட்டி தர குடினாரா? இயேசு முட்டாள்தனமான போதகர் இல்லைங்க, பெரிய ஞானி. அந்த மாதிரிலாம் அவர் போதிக்கிறது கிடையாது. அறிவு வேணாம் இந்த ஆளுகளுக்கு. பெரிய கள்ள போதனை பண்ணிட்டாருன்றாங்க. என்ன சொல்கிறாருன்னு விளங்கலை இவங்களுக்கு. இவங்க தான் அறிவே இல்லாமல் இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? கல்வாரி சிலுவையில் நான் மரிக்க போகிறேன், என் மாம்சம் அங்கே பிற்கப்பட போகிறது, என்ற ரத்தம் அங்கே சிந்தப்பட போகிறது. நீ அதை புரிந்து கொள்வியா? புரிஞ்சுக்க. அது எதுக்காக நீ புரிஞ்சுக்க, உனக்காக புரிஞ்சுக்க. அந்த ரத்தம் உன்னுடைய பாவங்களை கழுவுதுங்கிறது புரிஞ்சுக்க. அந்த மாம்சம், பிற்கப்படுகிற மாம்சம் உனக்கு பலனையும் ஆரோக்கியத்தை உண்டாக்குகிறது என்பதை புரிந்துகொள். ஆட்டுக்குட்டி அடித்து பஸ்காவை அடித்தப்போ எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் பஸ்காவை அடித்து அந்த மாம்சத்தை புசிக்க சொன்னார். ஏன் புசிக்க சொன்னார்? பிரயாணம், ஒரு நீண்ட தூரம் பிரயாணம் இருக்குது, அந்த பிரயாணத்துக்கு பலப்படும்படியாக புசிக்க சொன்னார். நம்முடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளும்படியாக, இந்த வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாக மேற்கொள்ளும்படியாக, அதுக்கு வேண்டிய பலனை பெறும்படியாக கல்வாரி சிலுவையில் இயேசு செய்த அந்த தியாகத்தை, அவர் பட்ட அடியை, காயத்தை, அவர் நமக்காக உண்டு பண்ண மீட்பை, அவர் ஏற்படுத்தின ரட்சிப்பை, அவரால் உண்டான நன்மைகளை தியானித்து, அதை அறிந்து, அதை சிந்தித்து, அதை ஏற்றுக்கொண்டு, அதை விசுவாசித்து பலனை பெற்றுக்கொள் என்கிறார். பயணம் நன்றாக அமையும். வாழ்க்கையில் சந்திக்க போகிற எல்லா காரியங்களுக்கும் பலன் இதன் மூலமாய் உண்டாயிருக்கும். இது உங்களுக்கு வெற்றியை தரும், நல்ல எதிர்காலத்தை தரும். இந்த வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாய் மேற்கொள்ள அது உதவும் அப்படிங்கிறாரு. அவங்க புசிச்சாங்க பிரயாணம் பண்ணுறதுக்காக, நீயும் புசி அப்படிங்கிறாரு. ஏன்? பலனெல்லாம் என் மூலமாக தான் உனக்கு வருது, சுகமெல்லாம் என் மூலமாக தான் உனக்கு வருது.